Hi cute bommais, welcome back to Kiwi Bommai YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு லாங் வீடியோ போட போறேங்க. அதுவும் வந்து செம்ம ஃபன்னா தான் இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 4 குட்டீஸை மேய்ச்சிட்டு நாங்கள் வெளில போகிறோம். ஆமாங்க, நாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து வெளில அவுட்டிங் போகிறோம். அதுதான் நாங்கள் என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோம், குட்டீஸ் எங்களை எப்படியெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க, அதெல்லாம் தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஹனும் அவங்க அப்பாவும் சாக்கர் கிளாஸுக்கு போயிருக்காங்க. வந்தோடனே அப்படியே கிளம்பிடணும். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து 12:30 மணிக்கு வரோம்னு சொல்லியிருக்கோம். விஹன் வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியது. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட நான் பேக் பண்ணி வச்சுட்டேன், சரி அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து வீட்டில் குட்டி குட்டி வேலை இருக்குது, அது மட்டும் நான் முடிக்கணும். என்ன வேலைன்னா வந்து லாண்ட்ரி போடணும். அந்த வேலையை வந்து அவங்க வரத்துக்குள்ளே முடிச்சுட்டேன் அப்படின்னா லாண்ட்ரி அது வரணும் முடிஞ்சிருக்கும். நாங்கள் வரத்துக்குள்ளே ஏற்கனவே வந்து உள்ளே ஃபில் பண்ணியாச்சு, நம்ம போட வேண்டியது தான் பாக்கி. நானும் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள விஹன் குட்டியும் வந்தாச்சு. எப்பயும் விட இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்ததுனால அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி கார்ல போய் இவனை கிளப்புறதுக்கு நம்ம வந்து வீட்லயே கிளப்பிடலாம் அப்படின்ட்டு அவனையும் கிளப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்க வந்து விஹன் வந்தாச்சு. விஹன் கடகடன் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டான். அவனோட பக்கல்லாம் போட்டு இதாயிட்டு இருக்கான். அவனுக்கும் நாங்கள் எங்கே போகிறோம்னு இன்னும் சொல்லலை. அவன் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சந்தோஷம்தான் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். விஹன் குட்டி ஆஸ் யூஷுவல் தூங்கியாச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வீட்டு முன்னாடி. என் ஃப்ரெண்ட்ஸையும் பிக்கப் பண்ணியாச்சுங்க. விஹனுக்கு பாருங்க, அவங்க வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு தான் இருந்தான். அது என்னமோ தெரியல, விஹன் மட்டும் கார் ஏறினதுமே தூங்கிடுவான். 5 நிமிஷமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனா மறுபடியும் காரை விட்டு இறங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் எழுந்துப்பான். நாங்கள் இன்னைக்கு வந்து ஓணம் சத்யா சாப்பிட தான் வந்தோம். நிறைய ஒரு 10-12 பேர் கிட்ட வந்தோம். ஆல்ரெடி ப்ரீ புக்கும் பண்ணியாச்சு. அப்படியே நாங்கள் போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு 12 பேருக்கு டேபிள் புக் பண்ணியிருந்தேன் குட்டீஸோட சேர்த்து. சரி போன உடனே சாப்பாடு கொடுத்துடுவாங்க அப்படின்ட்டு தான் போனோங்க. போனால் 40 நிமிஷம் வெயிட்டிங் அப்படின்ட்டாங்க. 40 நிமிஷமா எங்கள் எதிர்க்க வேற எல்லாரும் விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ட்டு நாங்களும் வடை, பிரெட் பக்கோடா, சமோசா அது இதுன்னு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். இது பத்தாதுக்கு குலாப் ஜாமுன் வேற வந்து டெசர்ட்டை கூட ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டோம். குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ ஃபுட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் என் பையன் இந்த கோயில்பட்டிக்காரன் அப்படின்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிடுவான். அவன் எனக்கு பூரி எல்லாம் வேணாம், எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே இடம். சரி அப்படின்ட்டு அவன் ஏதாவது சாப்பிட்டா போதும்னு அவனுக்கு பரோட்டா வாங்கி வச்சாச்சு. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் வந்தது. சாப்பாடு எல்லாமே நிஜமாக பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நான் சென்னையில் வந்து ஒரு தடவை கூட வந்து இந்த சத்யாவை சாப்பிட்டதே கிடையாது. கிரைஸ்ட்சர்ச்சில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொதிச்சோறு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அதோட வந்து இப்போ தான் இந்த பிக்கர்னவாலா அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா வந்து இதில் இருக்க நிறைய ஐட்டம்ஸ்க்கு எனக்கு நேமே தெரியாது, ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி பாவக்காய் காரக்குழம்பு. இது வரைக்கும் நான் பாவக்காய் காரக்குழம்பு சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு நினப்பு வந்து அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு வந்து 2 பாயசம் கொடுத்தாங்க. அடப்பிரதமனும் வெள்ளை பாயசமும் கொடுத்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அப்படியே கடையை விட்டு கிளம்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனோம். ஏன்னா வந்து எங்களுக்கு ஈவினிங் வந்து நாங்கள் லைட் ஷோ போகிற மாதிரி இருந்தது. அதனால சரி மறுபடியும் வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரத்துக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட் நிரஞ்சன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து இது புது இடமா இருக்கிறதுக்குள்ள ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. செம்ம ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. போனோடனே என் ஹஸ்பண்ட் வந்து PS4 விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பா வீட்டில் தான் விளையாடுறேன்னா இங்கேயுமாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸும் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே ஏறி குதிக்கிறது என்ன, அது பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி 4 மணி நேரம் வெட்டியாலாம் இருக்க முடியாது, நம்ம வந்து ஆஸ் விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஆஸ் யூஷுவல் எங்களோட இந்த குடும்ப இது மாதிரி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே லைட் ஷோ கிளம்பிட்டோம். வாவ், அப்படி இருக்குங்க அந்த லைட் ஷோவோட என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இருப்பேன். ஸ்ப்ரிங் இந்த ஹேக்லி பார்க்கில் போயிட்டு நாங்கள் ஸ்ப்ரிங்க்கு ஃபோட்டோ எடுத்தோன்ட்டு அந்த ஹேக்லி பார்க்குள்ளே தான் இந்த லைட் ஷோவும் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஈவன் குழந்தைங்களுக்குமே $12 என்ட்ரி டிக்கெட்டு. ஆனால் லைட் ஷோ நிஜமாகவே வர்த், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் அந்த வெள்ளை கலர் மரத்தில் வந்து லைட்ஸ்லாம் இது பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா விஹன் குட்டி என்ன ஸ்டைலாக வந்து வணக்கம்
சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல, ஏன்னா வந்து இருட்டிடுச்சு. இன்னொன்று நம்ம வந்து ரைட்ஸ் எல்லாம் வேற இருக்குது அப்படின்னாங்களா. சரி நம்ம ரைட்ஸுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கடகடன்னு போயிட்டோம். விஹனுக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கா, ஏன்னா வந்து குட்டீஸ்லாம் அலௌட் இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு விஹனோட ஹைட் மெஷர் பண்ணி பார்த்தா விஹன் எல்லா கேமுமே போகலான்ட்டாங்க. சரி நான் ஒரு கேம் அவங்க அப்பா ஒரு கேம்னு மாற்றி மாற்றி விஹன் குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊர் திருவிழா தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம ஊர் திருவிழாவில் தானே இந்த ரங்கராட்டினம் அந்த பெருசாக சுத்தமே அது ரோலர் கோஸ்டர் மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த ரைடுக்கு வந்து விஹன் அவங்க அப்பா கூட போனாங்க, ஏன்னா எனக்கு வந்து தலை சுற்றிடுமோ அப்படின்ட்டு பயம். எனக்கு நார்மலாகவே வந்து மோஷன் சிக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால நான் பொதுவாகவே வந்து இந்த சுத்துற கேமுக்கெலாம் போக மாட்டேன். சரி ஃபஸ்ட்டு அந்த குதிரை இதுவே வந்து விஹன் வந்து மம்மி யூ கம் அப்படின்றதுனால தான் போனேன். ஐயோ இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம பயம். ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ரங்கராட்டினத்தை பார்த்தோன்னே எனக்கு பெருசாக வேற இருந்ததா. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒன்றுமே இல்லைங்க, சும்மா அழகாக பொறுமையாக சுற்றுச்சு. இந்த ரைடுக்கெல்லாம் வந்து $6 $8 அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா தான் காசு கட்டணும். குழந்தைங்களுக்கும் சேர்த்து காசு கட்டணும். அதுதான் கொஞ்சம் மனசு வலிச்சுது. பட் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதுதான் விஹன் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைடெல்லாம் போகிறது. நாங்கள் வந்து சரி குழந்தைங்களுக்கும் அங்கேயே ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. விஹனுக்கு சாசேஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால விஹனுக்கு சாசேஜும் நாங்கள் அங்கே இருந்த சிக்கன் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த லைட் ஷோஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். இந்த பாருங்களேன், இது வந்து அப்படியே ஒரு தாமரைக்குள்ளேருந்து நம்ம அப்படியே மலர்ற மாதிரி இருந்தது. நான் தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நியூசிலாண்டில் வந்து தாமரை மலர்ந்துருச்சு அப்படின்ட்டு. சாரி அரசியல் வேணாம், பட் நான் வந்து அதை வந்து ஒரு ஃபன்னாக சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஷோக்கு போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா எங்களுக்கு டிக்கெட் வந்து சண்டே தான் கிடச்சிது. ஐயோ போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து சரி விஹன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான், போய் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, இது வரையும் போனதே இல்லையே அப்படின்ட்டு தான் போனோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரியே விஹன் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள், இப்போ கூட நம்ம விஹன் குட்டி தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. செம க்யூட்டாக இருக்குல்ல. ஒருவேளை விஹன் வந்து பெரிய ஆட்டக்காரனா வருவானோ ஃபியூச்சரில். சரி உங்களுக்கு இந்த இடம் பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வருது? எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் ரெமோ படம் தாங்க. சிவகார்த்திகேயன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இப்படி தானே இருக்கும். நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்கும் இதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறியாப்பா இந்த இடத்துலன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அமைதியாக கிளம்புறியா, காலம் போன காலத்தில் உனக்கு ப்ரப்போசல் வேற கேட்குதா அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு நானும் அமைதியாக கிளம்பிட்டேன். சூப்பராக இருந்தது இந்த லைட் ஷோ. ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 பிரச்சனை இருந்ததுங்க. அது என்ன பிரச்சனைங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து சண்டே போனது. ஏன்னா நான் சண்டே எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஆனால் என்னோட ஹோல் சண்டேவும் போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்தேன். செகண்ட் பிரச்சனை, காலெல்லாம் செம்ம வலிங்க. இது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு. நாங்கள் கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு நடந்தோம். ஸோ கால்லாம் செம்ம வலி எடுத்துக்கிச்சு. 3வது பிரச்சனை, செம்ம குளிருனா அன்னைக்கு அப்படி ஒரு குளிர். நான் வந்து வெதர் எதுவுமே செக் பண்ணாமல் என்னோட நார்மல் ஹூடி போட்டு போயிட்டேன். ஒரு பஃபர் ஜாக்கெட் போட்டு போயிருந்தா கூட குளிர் தாங்கி இருக்கும். ஆனால் வந்து அன்னைக்கு நார்மல் போட்டு போனதுனால என்னால் சுத்தமாக குளிர் தாங்கவே முடியல. அதை தாண்டி மற்ற எல்லாமே செமையாக இருந்தது. எனக்கு இந்த கடை பார்த்தோன்னே நம்ம ஊர் திருவிழா கடைங்க தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. சின்ன வயசுலலாம் திருவிழாக்கு வந்து சாமி கும்பிட போகிறனோ இல்லையோ இந்த கடையில் ஏதாவது வாங்குறதுக்காகவே போவேன். விஹனும் அதே மாதிரி வந்து ஒரு 2-3 ஐட்டம் வாங்கிட்டாங்க. தோ இது பேர் வந்து பச்சை அப்படின்ட்டு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இந்த லைட்டும் வாங்கியாச்சு. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. See you on next video. Bye bye.